வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட் சிங்கப்பூர்ல இருந்து. இரவு பொழுது கிட்டத்தட்ட நடுநிசைன்னு சொல்லுவாங்களே, 12:45 இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய ஆள் மனது ரொம்ப பலமா இருக்கு, நல்ல தெளிவா இருக்கேன். எல்லா ராசிகளுக்கும் ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டா இந்த குரு ரிஷப ராசியில என்ன பண்ணுவாருன்னு எனக்கு ஒரு நல்ல ஸ்டடி இருக்கு. இப்போ மே 1, 2024 இருந்து மே 14, 2025 வரைக்கும் ஒரு வருடம் 14 நாட்கள் ரிஷப ராசி இருக்கிற குரு எந்தெந்த ராசிக்கு அமோகமான வாழ்க்கையை தரப்போறாரு, அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை தரப்போறாரு, வெற்றிகரமான வாழ்க்கையை தரப்போறாரு, அது எத்தனை ராசிகள் பார்ப்போம். இப்போ ரிஷப ராசியில அவர் 3 நட்சத்திரத்துல கடந்து போறாரு. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். இந்த 3 நட்சத்திரமும் உங்களுக்கு சூரியன், சந்திரன், செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள். இந்த சூரியன், செவ்வாய், சந்திரன் நட்சத்திரங்கள் மூன்றுமே விருச்சிக ராசிக்கு கிரேட். 7ஆம் வீட்டில் குரு, 4ஆம் வீட்டில் சனி, ராகுடைய பார்வை, குரு என்டையரா எக்ஸ்ட்ராடினரி குரு உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு. அப்ப விருச்சிக ராசிக்கு குரு வக்கரப்படை வரைக்கும் கிரேட். வக்கரத்துக்கு 3 பாட்டாக பிரிக்க போறோம் பலன்ல. முதல் பாட் 161 நாட்கள், மறுபடியும் ஒரு வக்கரத்தில் 118 நாட்கள், மறுபடியும் வக்கரம் இல்லாமல் மறுபடியும் 100 நாட்கள், 3 பாட்டா பிரிக்க போறேன். அப்ப முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு 161 நாட்களும் அது சரியா இருக்கு விருச்சிக ராசிக்கு. ஏன்னா உங்களுக்கு 7ஆம் வீட்டில் குரு எக்ஸ்ட்ராடனரி, 6ல இருந்து 7க்கு போயிடுறான். 5ஆம் வீட்டு ராகு பார்க்குறா, எந்த தவறுமே இல்லை. குரு லாபஸ்தானத்துக்கு கேது பார்க்குறா, அது எக்ஸ்ட்ரீம் கிரேட். இப்போ அதே பாயிண்ட்டை உங்களுக்கு அந்த வக்கரமான உறவு பார்க்குற பொழுது அவ்வளவு பலவீனம்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டில் அவன் செவ்வாய் நட்சத்திரத்தில், சந்திர நட்சத்திரத்தில் வக்கரமா இருக்கான், அது நன்மையை செய்யறான். டெஃபினட்டா எந்த தவறுமே இல்லை. மறுபடியும் அடுத்த பாயிண்ட்டுக்குலாம் நம்ம உள்ள போறோம். அந்த பாயிண்ட்டுக்குலாம் நம்ம போற பொழுது உங்களுக்கு லாபஸ்து கடைசி இப்போ 100 நாட்கள் பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு மே 14ஆம் தேதி வரைக்கும் 2025 அந்த 100 நாட்கள்ல பியூட்டிஃபுல்லா இருக்க போகுது. குரு பயிற்சி உங்களுக்கு அஷ்டம குரு வர்றதுக்கு முன்னால 100 நாட்கள் ராயலா வந்துடுது. அப்போ விருச்சிக ராசி கம்ப்ளீட்லி எக்ஸ்ட்ராடினரி. இப்போ அடுத்து நம்ம மகர ராசிக்கு போறோம். ஸோ மகர ராசிக்கு போறதுக்கு முன்னால மேசராசி 7 சனி வர்றதுனால நாம் இந்த லக்கி ராசி விட்டுட்டோம். கடகராசி மேசராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு, ஆனால் அவ்வளோ பெரிய யோகம் நான் எடுத்துக்கல. கடகராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு இருந்தாலும் அஷ்டம சனி எஃபெக்ட் அந்த 4 மாதம் நடுமத்தில் இருக்குது, அதனால் அதை விட்டுட்டோம். கன்னி ராசிக்கு உங்களுக்கு 9ஆம் வீட்டில் குரு, ஆனால் வக்கரமாகிற பொழுது அந்த குரு ஜென்மக்கு எதுவும் 7ஆம் வீட்டு ராகு இம்பேலன்ஸ் பண்றதுனால அதையும் நம்ம விட்டுட்டோம். இப்போ அடுத்தது நாம இன்னொரு லக்கி ராசி விருச்சிகத்துக்கு அடுத்தது மகர ராசி. மகர ராசிக்கு 5ஆம் வீட்டில் குரு பியூட்டிஃபுல். அது சூரிய சந்திரன் செவ்வாய் நட்சத்திரத்தை பற்றிலாம் கவலையே கிடையாது. ஏன்னா லாபஸ்தானத்துக்கு குரு பார்க்குறான், 3ஆம் வீட்டில் ராகு இருந்து 3ஆம் பாரியா குரு பார்க்குறான். விபரீத ராஜகம் என்டையர் 1 இயர் ராயல் 3 பாட்டா சொன்னாலும் கரெக்டாக தான் வரப்போகுது. அடுத்து நம்ம மீனராசிக்குள்ள வரோம். ஏன் மீனராசி எடுத்துக்கிறோம்னா, மீனராசிக்கு 3ஆம் வீட்டில் குரு வர்றான். 3ஆம் வீட்டில் குரு வர்ற பொழுது அவருடைய பார்வைகள் லாபஸ்தானத்தை குரு பார்த்தாரான், தொழில் ஸ்தானாதிபதி. அப்போ ஆட்டோமேட்டிக்கா தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கறவங்க கிரேட் ஆயிடுறான் என்டையர் ஆல்மோஸ்ட் இயர். வக்கரமாகிற பொழுது அவன் ராகுவால் பார்க்கப்படுறான் என்டையர் இயர்ல, எந்த ஒரு குறையுமே இல்லை. 7ஆம் வீட்டில் இருக்கிற கேது சூரியன், சந்திரன், செவ்வாய் பாதசாரத்துல அந்த சூரியன் சாரங்கிற மட்டும் கேதுவுக்கு தவறு. ஆனா அது ஒரு குறுகிய காலத்தில் அது கடந்து போகுது. அது லாஸ்ட் ஈவெண்டா ராகுனுடைய கடைசி 6 மாதங்கள். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குருவுடைய அந்த எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அது அவ்வளவு தவறை தரதில்லை. அதுவும் ராகு குருவை தொடர்ந்து பார்க்கறது இந்த குருவுக்கு நல்லது. அப்போ டெஃபினட்டா எக்ஸ்ட்ராடினரிங்கிறது விருச்சிகமும் மகரமும், பெட்டர் அண்ட் குட் அப்படிங்கிறது மீனமும். இப்போ நான் பலனுக்குள்ள வர்றேன். திரும்ப கோலை ரீச் பண்ண வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சரிங்களா, நான் கிவ் அப் பண்ண மாட்டேன். பேரே வெற்றிவேல். என் பேரை தோல்வேல் வைக்கிற வரைக்கும் நான் தோக்க மாட்டேன். நீங்க ரஜினின்னு எழுதுறீங்க, நீங்க ரஜினின்னு எழுதி பாருங்க. ரஜினி அவர் RAJINI போறதில்ல, RAJNI போறாரு. 10ஆம் நம்பர் பேரு. விஜய்னு எழுதி பாருங்க 10, விஷால் 19. கையெழுத்து போட சொல்றாரு சார், என்ன பண்ணிட்டோம்? போடாதீங்க, டைலூட் பண்ணுங்க. நீங்க அவர் தப்பே பண்ணிதான் நீங்க சாரி கேளுங்க. இந்த வாழ்க்கையில பின்வாங்காதீங்க. உங்க குழந்தைகளுக்கு அப்பா மிஸ் ஆகக்கூடாது. இது அவருடைய பேட் டைம்ல தவறான முடிவு எடுக்கிறாரு. இப்ப சொன்னா அவர் புரிஞ்சுக்க மாட்டாரு. எப்படி இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்போ இல்ல, இப்ப நான் இப்ப பிசினஸ் குரோத் ஆகிட்டே இருக்கேன். இன் ஃபியூச்சர்ல இன்னும் டெவலப் ஆகணுங்கிற ஆஸ்பெக்ட்ல ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டா உங்களோட ஆட் பார்த்தேன். அதனால இப்ப நீங்க பேசுறது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த இப்ப நீங்க பேசின ஒரு இதுலதான் நான் என்ன சொல்றது, அந்த நெப்போலியன் ஹில் எல்லாம் எடுத்து காட்டினீங்க இல்லையா, அது ரைட் வே.
ரைட் வே கரெக்டான இதான் நீங்க வழிநடத்துறீங்கன்னு நம்புறேன். ஆமா, உண்மையாலுமே 3 பார்ட்டா பிரிக்க போறேன். 3 பார்ட்டா பிரிக்கும் பொழுது முதல் 161 நாட்கள், அதாவது மே 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் சூரியன் சந்திரன் செவ்வாய் நட்சத்திரத்துல குரு இருக்கிற பொழுது இந்த 3 ராசிகளுக்குமே எப்படி இருக்கும்னா, எடுக்கிற முடிவுல ஜெயிக்கிறாங்க, கூட்டாளிகள் அருமையா இருக்காங்க, குடும்பம் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை எக்ஸலண்டா இருக்குது, உடம்பு மனசும் மிக அருமையா இருக்குது. உடம்பு மனசும் நன்றாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த உடம்பு மனசும் சந்தோஷமாக இருக்குது, பிசிக்கல் ஃபிட்னஸோட. இப்போ உதாரணத்துக்கு மீனராசிக்கு 7.5 சனி ஒன்றும் பண்ணாதான்னு கேட்டா, அது ராகுனுடைய சாரத்தில் தன் சொந்த வீட்டில் ஆட்சியா இருக்கிற பொழுது, 3ஆம் வீட்டு ராகுக்கு குரு பார்வை கிடைக்கிற பொழுது, ராசியாக குருவை ராகு பார்க்கிற பொழுது டெஃபினட்டா அது விபரீத ராஜயோகமாக மாறிக்குது. அது குரு சண்டால யோகம் அல்ல. ஆக அந்த குருவனுடைய அந்த பாதிப்பு வந்து அவங்களுக்கு அந்த ராகுனுடைய பார்வை குருவுக்கு கிடைக்கிறது. அது உடலை உள்ளத்தையும் இன்னும் அது தயார்படுத்துது. ஏன்னா குரு 7ஆம் வீட்டை பார்க்கிறான், 9ஆம் வீட்டை பார்க்கிறான், லாபஸ்தானத்தை பார்க்கறாங்க பொழுது இல்லற வாழ்க்கை அருமையா இருக்கு. திருமணம் இல்லாதவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கும். அந்த மாதிரி எடுத்துட்டு போய் மகர ராசிக்கு அப்படியே பொருந்தது. அப்ப இந்த 3 ராசிகளுக்குமே குடும்ப விருத்தி எக்ஸ்ட்ராடினரி, குழந்தைகள் நல்லா இருக்காங்க, மனைவி மக்கள் நன்றாக இருக்காங்க, குழந்தைகள் பெயர்ப்புகள் மரியாதை நல்லா இருக்குது, உங்களுக்கு பெயர்ப்புகள் மரியாதை நல்லா இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு திருமண வயது இருந்தால் உங்களுக்கு திருமணம் நடக்கலாம், உங்கள் குழந்தைகளுக்கு திருமண வயது இருந்தால் உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கலாம். ஒரு பெருத்த வெற்றியை இந்த 161 நாள்ல நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அறிவும் திறமையும் அடி பறக்கும். ஏன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் வீட்டை குரு பார்க்கறான், மேஷராசி மகர ராசி பொறுத்த வரைக்கும் 9ஆம் வீட்டை குரு பார்க்கறான். உங்களுக்கு தனுர் ராசியை பொறுத்த வரைக்கும் 9 சாரத்திலையும் ராசியாவுடைய சாரத்திலையும் குரு இருக்கார். அப்ப எக்ஸ்ட்ராடினரி. அப்ப அறிவும் திறமையும் ஜெயிக்குது, அப்பாவுடைய ஆதி அருமையா இருக்கு, தூரத்து தகவல் நன்றாக இருக்குது, பெரிய மனிதனுடைய அங்கீகாரம் கிடைக்குது, நீங்களே பெரிய மனிதனாக மாறுறீங்க. இடம் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், பழக்க வழக்கங்கள் மாறலாம், பண்பியல் மாறலாம், ஆனால் வெற்றி அடைகிறீங்க, இன்னும் உயர்றீங்க. அப்ப வேற நாடு, வேற கல்ச்சர், வேற கலாச்சாரம், வேற ஊரு, வேற ஜனங்க, இன்னும் நன்றாக உயர்ற வாழ்க்கையை இந்த 161 நாள்ல இந்த குரு இந்த தனுர் ராசிக்கும் இந்த மகர ராசிக்கும் மீனராசிக்கும் அள்ளி கொடுக்கிறாரு. தொழில் லாபம் மிக அருமை. இப்ப மகரத்தை பொறுத்த வரைக்கும் விரையாதி சனி வந்து உங்களுக்கு சரி, ஜென்ம சனி வந்து 2ஆம் வீடு, ஜென்மகாரகன் சனி 2ஆம் வீட்டில் பாத சனியா இருக்குது, அது கிரேட். அதே மாதிரி விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் 4 சனி ஆட்சிங்கிறது அது கிரேட். அப்ப எந்த இடத்துலையும் ஒரு சின்ன இடர் கூட இல்லாமல் இந்த 161 நாட்களும் முழுமையாக வெற்றியடைய போறாங்க இந்த 3 ராசிக்காரர்களும். அது இல்லறம், குடும்பம், குழந்தைகள், அப்படி அகம் புறம் பிரிங்க. அகமும் அருமையா இருக்குது, புறமும் அருமையா இருக்குது இந்த பலன். இப்ப அடுத்த பலனுக்குள்ள வர்றேன் நண்பர்களே. இப்ப நான் சொல்ல போற பலன் எதுன்னு கேட்டீங்க, உங்களுக்கு அந்த அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டம் 118 நாட்கள் எப்படி இருக்கு பார்க்க போறோம். குரு வக்கரமா இருக்கான். நீங்க ஜென்ரலா யோசிச்சு பாருங்க, குரு வக்கரங்கிறது நல்லது செய்து கொண்டிருந்தால் நல்லதை நிறுத்திக் கொள்வார், கெட்டதை செய்து கொண்டிருந்தால் கெட்டதை நிறுத்திக் கொள்வார். ஆனா நீ இப்படி எடுத்து பாருங்க, விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் வீட்டில் குரு வக்கரமாக ஆனாலும் கூட அவன் செவ்வாய் சந்திர நட்சத்திரத்தில் இருக்கிறனால, ராசியாதி நட்சத்திரத்தில் 9 நட்சத்திரத்தில் இருக்கிறனால அவன் வக்கர குரு ஒரு 10-20% ஜஸ்ட் பலனை குறைத்து அதே பலனை தொடர்ந்து கொடுத்துருப்பார். 4 நாள் நடக்கிற விஷயங்கள் 5 நாள் நடந்துடும். இன்னைக்கு நடக்க வேண்டிய விஷயம் நாளைக்கு நடந்துடும், இந்த வாரம் நடக்க வேண்டிய விஷயம் அடுத்த வாரம் நடந்துடும். அப்ப டெஃபினட்டா அதுல காய தோல்வி ஒரு துளி விருச்சிக ராசிக்கு இல்லை. அதே மகர ராசிக்கு போனாங்க சார், 6ஆம் வீட்டுல வந்து 5ஆம் வீட்டுல குரு வக்கரம் அடைறான். ஆனா 3ஆம் வீட்டுல இருக்கிற ராகு பார்க்கறனால அது விபரீத ராஜயோகம், எக்ஸ்ட்ரீம் கிரேட். ஒருவேளை இப்ப வக்கரமடைந்த குரு இன்னும் நன்மை செய்தாலும் ஆச்சரியப்படவில்லை. ஏன்னா வக்கர குருவை சார் ராகு பார்க்கறது விபரீத ராஜயோகம். அடுத்த பாயிண்ட், நீங்க மீனராசிக்குள்ள வந்தீங்கன்னா குரு வந்து 3ஆம் வீட்டில் வக்கரமடைந்த யோகம், ராகு பார்க்கறது இன்னும் யோகம். அப்ப கிட்டத்தட்ட 3ஐயுமே ஒரு ஈக்குவலாவே பார்க்கலாம். அப்ப என்ன நடக்க போகுது, இந்த 3லயுமே உடம்பு மனசு எப்பொழுதும் போல கிரேட். இதுல எக்ஸ்ட்ரா நமக்கு கிடைக்க போறது செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை, குடும்ப விருத்தி, இன்ப விருத்தி, வெற்றி. எளிதாக நீங்க ஜெயிக்கிறீங்க. தைரியத்தை ரொம்ப பயன்படுத்த வேண்டியதுல நினைச்சாலே ஒரு காரியம் நடக்குது. ஆக்சுவலா திருமண வாழ்க்கை நன்றாக இருக்குது, திருமணங்கள் நடைபெறலாம், சுபகாரியங்கள் நடக்கலாம், பார்ட்னர்ஸ் கிடைக்கலாம், டிராவல் பண்ணலாம், த்ரூ அவுட் த வேர்ல்டு போகலாம். ஒரு 10-20% எச்சாவோ குறைவாகவோ இருக்கலாம், சின்ன பாப்ளிங் இருக்கலாம், சின்ன குட்டி மன உளைச்சல் இருக்கலாம். ஆனால் தியானம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் இருக்காது. நீங்க எப்பொழுதுமே மெடிடேட் பண்ணணும். மெடிடேஷன் என்ன, ஆள் மனதுக்குள்ளார நீங்க போறது, ஆள் மனதில் தான் இறைவன் வாழ்றார், அதெல்லாம் நீங்க பண்ணிக்கங்க. அடுத்து தொழில் விருத்தி பியூட்டிஃபுல். இல்லற வாழ்க்கை மிக அருமை, சந்தோஷம், சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி, வாகனம், எக்ஸ்ட்ராடனரி. எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்க, சந்தோஷம் நல்லா இருக்குது, பெயர்ப்புகள் மாதிரி நல்லா இருக்குது, குழந்தைகள் நல்லா இருக்காங்க, மனைவி மக்கள் நல்லா இருக்காங்க, நீண்ட ஆயுளோடு போறதுக்கான உடல் உறுதி உங்களுக்கு கிடைக்குது. அதன் பிறகு உங்களுக்கு திறமை அறிவும் ஜெயிக்குது, தொழில் விருத்தி ஜெயிக்குது, தொழில் லாபம் ஜெயிக்குது, சுபகாரியங்களை நீங்க செய்றீங்க, நல்ல காரியங்களை நீங்க செய்து கொள்கின்றீர்கள். ஏன்னா மீனராசிக்கு 12ஆம் வீட்டில் சனி ஆட்சி,
நீங்க மகர ராசிக்கு விரையாதிபதி குரு தான் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் வக்கரம். நீங்க விருச்சிக ராசிக்கு 2-5க்கு குரு வந்து உங்களுக்கு 7ஆம் வீட்டு இருக்கிறான். கிட்டத்தட்ட சுபவிருத்தி, சுபவிரயம், சுப வாழ்க்கை, சுபத்தில் உங்களுக்கு எல்லாம் கிடைக்குதுன்னு அதுக்கு அர்த்தமாயிருது. அப்போ இது ஒரு கிட்டத்தட்ட முதல் 161 நாட்கள்ல ஒரு 90%லிருந்து 110% இருக்கலாம். உங்களுக்கு கான்பிடன்ட் அதிகமாக தேவைப்படும். கான்பிடன்ட் அதிகமாக தர்றது தெய்வ பக்தியும், இரவு நேரங்களில் சந்தோஷமா நிம்மதியாக இருக்கிறதோ, அடுத்தது தியானம் பண்றது தான். அதை செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோட கடைசியில தியானத்தை பற்றி தெளிவுரையை நான் உங்களுக்கு தர்றேன். அதே போல் நண்பர்களே, என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனுக்குள்ள போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. எனது அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்து சேரட்டும். இப்போ நம்ம ஜோதிடம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தெளிவான ஜோதிட கருத்துக்கள் உங்களை வந்து சேரும். கிட்டத்தட்ட 40 வருட ஜோதிட அனுபவம். அதற்காக பெரிய மேதைன்னு சொல்லிட முடியாது. ஆனால் நான் தெளிவாக இருக்கிறேன். ஒரு துன்பம் இருந்தால் துன்பத்திலிருந்து வெளியே வர்றது எப்படின்னு எனக்கு தெரியும். உயிருக்கு உயிரான, கடவுளாக மதிக்கத்தக்க, கடவுளாகவே வாழ்ந்த, கடவுளாகவே நான் பார்த்த என்னுடைய மனைவி என்னை விட்டு இந்த உலகத்தை விட்டு மறைந்துட்டான். அவங்க காலை நான் அடிக்கடி தொட்டு கும்பிட்டுருக்கேன் பல வருடங்களாக. ஒரு நாளைக்கு 10 தடவை ஐ லவ் யூ சொல்லியிருக்கலாம். மிகவும் இன்பகரமான, வெற்றிகரமாக, அன்பான, உண்மையான, நேர்மையான, ஒற்றுமையான, ஒத்துழைப்பான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்திருக்கோம். அப்பேற்பட்ட மனைவி இழந்துட்டு நான் மீண்டு வந்துட்டேன். 4 மாதங்கள் கடந்து இந்த வீடியோ உங்களுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க இறந்த பிறகு. ஸோ என்னால் திரும்ப வர முடியுது. அதான் தியானம், அதான் தன்னம்பிக்கை. நம்பிக்கை இழந்துட்டு என்ன செய்யறது? ஸ்டில் நம்ம வாழணும். இப்போ நான் ஒரு 59 வயதில் ஒரு 35-40 வயதுடைய ஃபிட்னஸ்லையும் எலிகன்ஸ்லையும் ஒரு 40 வருஷத்துக்கு ஜெயிக்கிற பிளானோடு இருக்கேன். என் மனைவி ஏன் இருந்தாங்கன்னு அஸ்ட்ராலஜி எனக்கு தெரியும். ப்ராக்டிக்கலாக ஏன் இருந்தாங்கன்னு தெரியும். அந்த ப்ராக்டிக்கலாக ஏன் இறந்தாங்களோ அதுக்கு காரணமானவர் ஒருவர் அழிந்து விட்டார், இன்னொருவர் அழிவுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறார், இன்னொருவர் கண்டிப்பாக அழிந்து விடுவார். ஏன்னா நான் என்னுடைய பிரச்சனையை கொண்டு போய் கடவுள்கிட்ட விட்டுட்டேன். கடவுள் அதை பார்த்துக்குவார். யாரு ப்ராக்டிக்கலாக தவறு செய்த என் மனைவிக்கு இந்த துன்பம் வந்ததோ அவர்களை இறைவனோட ஒப்படைச்சிட்டேன். அவங்க இறைவன்றது தப்பிக்க முடியாது. ஏன்னா இறைவனா கெட்டவங்களான்னா இறைவன் தானே ஜெயிப்பாரு. ஸோ அதனால் இறைவன்ட்ட விட்டுப்போ நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு வழிகாட்ட முடியும் என்னால் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக. என்னுடைய வீடியோக்கள் நீங்கள் பார்க்கும் பொழுது மனத்தெளிவு, மன உறுதியும் கிடைக்கும், ஜோதிட அறிவு கிடைக்கும், மனோ சித்தாந்தங்கள் கிடைக்கும். ஒரு சைக்காலஜிஸ்டோட நான் எளிதாக உங்களுக்கு புரிய வைக்க முடியும். மனதுனா என்ன, ஆள் மனதுனா என்ன, வெளி மனதுனா என்ன, ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துகிட்டு போகிறது, அஃபர்மேஷன்னா என்ன, பிரபஞ்ச சக்தினா என்ன, கடவுள்னா என்ன. ரொம்ப யோசிக்காதீங்க, ரொம்ப எளிது. நிம்மதியும் மகிழ்ச்சியும் தான் வெற்றியின் வழிகாட்டி. தைரியம் நம்பிக்கையும் தான் வெற்றியின் வழிகாட்டி. அன்பலை, இன்பலை, சந்தோஷலை, அறிவலை, நிம்மதியை, நம்பிக்கை, செல்வலை, ஆனந்தலை, வெற்றியில நவ அலைகள் இருக்கு. ஏதோ ஒரு அலைகள் பிடிச்சா நம்ம ஜெயிச்சிடலாம். அன்பா இருந்தா ஜெயிச்சிடலாம், இன்பமா இருந்தா ஜெயிச்சிடலாம், சந்தோஷமா இருந்தா ஜெயிச்சிடலாம், அறிவோடு இருந்தா ஜெயிச்சிடலாம், நிம்மதியா இருந்தா ஜெயிச்சிடலாம், நம்பிக்கையா இருந்தா ஜெயிச்சிடலாம், செல்வத்தோடு இருந்தா ஜெயிச்சிடலாம், ஆனந்தமா இருந்தா ஜெயிச்சிடலாம், வெற்றிகரமா இருந்தா ஜெயிச்சிடலாம். இந்த 9 அலைகள் ஒரு அலையை பிடிச்சா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். அடுத்து கடவுள் 4 விஷயத்தில் இருக்கிறாரு. கடவுள் அன்பில் இருக்கிறாரு, கடவுள் உண்மையில் இருக்காரு, கடவுள் நன்றியில் இருக்கிறாரு, கடவுள் உதவியில் இருக்காரு. இவ்வளவுதான். இதுக்கெல்லாமே நிறைய படிச்சுட்டு வேண்டியதில்லை. நீங்க நிம்மதியாக வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சாச்சு. ஸோ நிம்மதியாக இருக்கிறதுக்கான வழியை என்னால் உங்களுக்கு காட்ட முடியும். ஸோ என்னோட தொடர்ந்து டிராவல் பண்ணும்போது நல்ல வீடியோக்களை பார்க்கும் பொழுது நீங்கள் உற்சாகம் அடைவீங்க. எனக்கு நிறைய மெயில்ஸ் வருது. மேக்ஸிமம் மெயில் என்ன சொல்றாங்கன்னா, உங்கள் வீடியோக்கள் பார்த்ததுனால நான் ஜெயிச்சிருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நான் வெற்றிகரமாக இருக்கேன்னு சொல்ற மெயில்கள் 10, 5, 6, 7 வருது. ஃபைன். இப்போ 3வது கட்டத்துக்கு போறேன். கடைசி வக்கர் 26 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி, மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு குரு பயிற்சி மிதுன ராசிக்கு போக போறாரு. இந்த 3 ராசிக்குமே குரு பயிற்சி நல்லா இல்லை. மீனத்துக்கு 4ஆம் வீட்டில், மகரத்துக்கு 6ஆம் வீட்டுக்கு, விருச்சிகத்துக்கு அஷ்டமத்துக்கு போறாரு. ஆனால் இந்த 100 நாட்கள் எக்ஸ்ட்ராடனரி. எப்படி எக்ஸ்ட்ராடனரி கேட்டீங்கன்னா, இப்போ சனி பயிற்சி அடைய போறாரு. சனி வந்து மகர ராசிக்கு சனி ஏழச்சனியே முடிஞ்சது. விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் சனி 5ஆம் வீட்டுக்கு போறாரு. ஓகே, அது 4ஆம் வீட்டு சனி, 5ஆம் வீட்டு சனி கொஞ்சம் சிரமம் தான். ஆனாலும் கூட அது பெரிய தீமை இல்லை. ராகு அங்கிருந்து 4ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். மீனராசி பொறுத்த வரைக்கும் ஜென்மராக என்ன பண்ணாரோ அதுவே ஜென்மச்சனி செய்வார். விரையச்சனி என்ன பண்ணாரோ அதுவே விரைய ராகு செய்வார். 2 எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்குவாங்க வீடுகளை. அப்போ இதே 100 நாட்கள், மொத்தம் 161 நாட்கள் முதல் எப்படி இருந்ததோ அதே மாதிரி 100 நாட்கள் இருக்க போகுது. அப்போ என்ன அர்த்தம்? இந்த 100 நாட்கள்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ராடனரியான செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை கிடைச்சிரும். ஃபேஸ் வேல்யூ கிடைச்சிரும். குடும்பம் நன்றாக இருக்குது, வசதி கிடைக்குது, அந்தஸ்து கிடைக்குது, மரியாதை கிடைக்குது, பேச்சுவார்த்தை ஜெயிக்கிறீங்க, குடுக்கல் வாங்கல் அப்படியே அழகா இருக்கு, உடம்பு மனசு அருமையா இருக்குது. பயப்படாதீங்க. இப்போ வந்து அது எப்படி ஜென்மச்சனி இருக்குது, ஜென்மராகு இருக்குது, எப்படி மீனராசிக்கு உடம்பு மனசு நல்லா இருக்கும். ராசியா குரு 3ஆம் வீட்டில் மறைந்து இருக்கிறான். ராகு சனியை அவங்கள பார்க்கறான். அப்போ அது விபரீத ராஜயோகம், உடம்பு மனசு நல்லா இருக்கு. விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீடு, 7ஆம் வீட்டில் குரு 2-5க்கு அதிபதி. அவன் ராசியை குரு தன் விருச்சிக ராசியை பார்க்கிறார். உடம்பு மனசு நல்லா இருக்குது. இதே ஏன் மகர ராசிக்கு சொல்றேன், ராசியை சனி வந்து
மூன்றாம் குருவை பார்க்கறனால அவருக்கு உடம்பு மனசு நல்லா இருக்குது. ஆனால் கரெக்டாக பிடிச்சி தான் அவங்க சொல்லிட்டு இருக்கேன். உடம்பு மனசு 3 ராசிக்கு நல்லா இருக்குது, குடும்பம் நல்லா இருக்குது, எடுக்கிற முடிவு ஜெயிக்கிறீங்க, சாப்பாடு கொஞ்சம் திரும்பி வண்டி வாங்கணும், எல்லாம் எக்ஸ்ட்ரீம் கிரேட். சொத்தை விருத்தி பண்ணலாம், வேறு நாடுகளுக்கு போகலாம், வேறு செய்திகளை செய்யலாம், வேறு செயல்களை செய்யலாம், வண்டி வாங்கல் சொத்து விருத்தி செய்யலாம், தொழிலில் நல்லா இருக்கலாம், புது உறவுகள் கிடைக்கலாம், புது நட்பு கிடைக்கலாம், புது பார்ட்னர்ஸ் கிடைக்கலாம், மனைவி மக்களோட அழகான வாழ்க்கை இருக்கும், கடன் கவலை கண்ணீர் நோய் எல்லாமே அழியுது, பிரச்சனை எல்லாம் கம்ப்ளீட்டாக காணாமல் போயிடுது. இந்த மீனராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் மகர ராசிக்கும் மீனராசிக்கும் துன்பமே இல்லாத வாழ்க்கைக்குள்ளார இந்த 100 நாட்கள் நடந்து முடிஞ்சிடும். இந்த குரு பேச்சு ஃபுல்லாக இந்த என்டையர் குரு பேச்சு எக்ஸ்ட்ரீம் கிரேட் லைஃப் இந்த 3 பேர் அடைய போறாங்க. எதிரியே இல்லை, கடனே இல்லை, நோயே இல்லை, தங்குதடையற்ற வாழ்க்கை. மனைவி நல்லா இருக்காங்க, புதுசாக கல்யாணம் ஆகுது, குழந்தைகள் இருந்தாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, கல்வி விருத்தி அருமையா இருக்கு, பெயர் புகழ் மரியாதை அருமையா இருக்கு, நீண்ட ஆயுளோடு இருக்க போறாங்க, பியூட்டிஃபுல்லா நீண்ட ஆயுளோடு இருக்க போறாங்க. அறிவும் திறமையும் மிக அருமையா இருக்குது, பகுத்தறிவு அருமையா இருக்குது, ஆழ்ந்த அறிவு இருக்குது, பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்குது, தொழில் விருத்தி அருமையா இருக்குது, தொழில் லாபம் அருமையா இருக்குது, சுப செலவுகள் இருக்குது, வெளி உலக தொடர்புகள் அருமையா இருக்கு, வீட்டுக்கு வெளியில ராயலா இருக்காங்க, வீட்டுக்குள்ளார பெட்டரா இருக்காங்க. ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய 100 நாட்கள். ஏன்னா இந்த 100 நாட்களை பயன்படுத்திக்கலைன்னா மீனராசிக்கு 4 குரு, விருச்சிக ராசிக்கு 6 குரு, சரி அஷ்டம குரு, மகர ராசிக்கு 6 குரு, கடன் கவலை நோய் எதிர்ப்பு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. பயப்படாதீங்க, அந்த டைமை பார்த்துக்கலாம். எல்லாத்துடைய ராசியை விதி மற்றது எல்லாத்தையும் வச்சுதான் பலனுக்கு வரணும். அப்போ அடுத்த குரு பேச்சுக்கான பலனை அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த குரு பேச்சில் மே 1 2024 மே 1 2025 மே 14 வரைக்கும் இந்த கிரேட்டஸ்ட் 1 வருடம் 14 நாட்கள் விருச்சிக ராசிக்கும் மகர ராசிக்கும் மீனராசிக்கும் மட்டுமே நண்பர்களே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கிற அஸ்ட்ராலஜரை எடுத்துட்டு போங்க, அவர் என்ன சொல்றான்னு பாருங்க, அவர் சொல்றதை வச்சுட்டு அழகான கைடன்ஸோட போங்க. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு பணத்தை எப்படி அதிகமாக சம்பாதிக்கணும்னு தெரியும். உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயத்தை கற்று வச்சிருக்கேன். 3 வருடம் 5 வருடங்களுக்கு நான் யார்கிட்டையும் சொல்ல போறதில்ல, பாதியை சொல்லலான் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடியிலேருந்து லட்சம் கோடி எய்ம் பண்ண முடியுமானா எய்ம் பண்ண முடியும். எதை நம்புறமோ அது ஆள் மனதில் போய் நடந்துடும். தெய்வ வழிபாடே இல்லாமல் கோயிலுக்கே போகாமல் நம்ம தியானமே பண்ணாமல் கூட இதை நம்ம சாதிக்க முடியும். ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு டாக்டிக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். அது ஏற்கனவே நான் பயன்படுத்தியிருக்கேன் என் மனைவியோட. அதை பயன்படுத்தி துன்பங்கள் வெளியே இன்பங்களை நாங்கள் அடைஞ்சிருக்கோம், வெற்றிகளே அடைஞ்சிருக்கோம். இதை அப்படியே பகுத்தறிவோட வெளியுலகத்துக்கு எடுத்துட்டு போக போறேன். இப்ப நீங்க உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த 3 ராசியும் ஒரு பெருத்த வெற்றி அடைய முடியும்னு உங்களுக்கு தோணுது, அவரே வழிகாட்டிட்டானா டிராவல் கேரியர் பண்ணுங்க உங்க ஜாதக உங்க அஸ்ட்ராலஜரோட. அல்லது உங்களுக்கு டவுட்டா இருக்குன்னா என்ன கம்யூனிகேட் பண்ணுங்க, வெற்றி அடையலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் 10 மடங்கு 15 மடங்கு நம்ம ஜெயிக்கணும். எதுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடிகள்னா இப்ப யோசிச்சு பாருங்க, என்னுடைய வளர்ப்பு மகள் 14 வயது, என்னுடைய மனைவி இறந்த அன்னைக்கு என்னுடைய வீட்டில் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறான், செக்ஸுவல் டார்ச்சருக்கு. அப்போ இந்த மாதிரி எவ்வளவு தவறான கேவலமான ஜனங்கள் இருக்கிற நாடு. அப்போ நம்மகிட்ட பணம் இருந்துச்சுன்னா ஆயிரக்கணக்கான குழந்தைகள் எடுக்கலாம், பாதுகாப்பாக பார்த்துக்கலாம், அவங்களுக்கு லீகல் கேர் கொடுக்கலாம், அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கலாம், அவங்களுக்கு ஹோம் கொடுக்கலாம், பியூட்டிஃபுல் லைஃப் கொடுக்கலாம், அவங்களை வளர்த்தி ஆளாக்கி அந்த சமுதாயம் முன்னேறதுக்கு அவங்களே ஒரு பார்ட்டாக மாற்றலாம். சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு சைக்காலஜிஸ்ட்டை நிறையா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய வக்கீல்களை நம்ம ஹையர் பண்ணி ஏழைகளுக்கு அந்த வக்கீல்கள் சமுதாய சேவை செய்கிற மாதிரி அந்த ஏழைக்கு ஒரு பிரச்சனைனா அந்த வக்கீல் சர்வீஸ் பண்ணுவார். ஏழைகளுக்கு உணவு கொடுக்கலாம், துணி கொடுக்கலாம், பாதுகாப்பு கொடுக்கலாம், ஷெல்டர் கொடுக்கலாம். நம்ம சம்பாதிக்கிற பாதிக்கு மேலே நாம் ஏன் வெளியில் இருக்க ஏழைகளுக்கு செலவு பண்ணக்கூடாது? நம்மளுக்கு ஒரு 50,000 கோடி வருது, 20,000 கோடி வருதுன்னா ஏன் இவங்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடாது? ஆனால் இந்த டாக்டிக்ஸை பியூட்டிஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் இது ஒரு சைக்காலஜிஸ்ட்டை சொன்னா ஆமான்னு சொல்லுவார். நாளைக்கு நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க ஆமான்னு சொல்லுவீங்க. இதுல ஒரு பாதியை மட்டும் தான் வெளியே சொல்ல போறேன். மொத்தத்தையும் நான் 3 வருடங்களுக்கு சொல்றேன், நான் ஜெயிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன். ஆகவே உங்க இந்த 3 ராசிக்காரர்களும் நல்ல அஸ்ட்ராலஜரை பாருங்க, இல்லை என்னை கம்யூனிகேட் பண்ணுங்க, நாம சேட் பண்ணுவோம், மெயில சேட் பண்ணிக்கலாம், பேமெண்ட்டுக்கு பிறகு வீடியோ காலில் பேசுவோம், ரெக்கார்டு பண்ணிக்குவோம், பிளான் பண்ணுவோம், பியூட்டிஃபுல் லைஃபை அடையலாம் நண்பர்களே. வாழ்த்துக்கள் நண்பர்களே. நன்றி நன்றி நன்றி. கோலை ரீச் பண்ண வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சரிங்களா, நான் கிவ் அப் பண்ண மாட்டேன். என் பேரே வெற்றிவேல், என் பேரை தோல்வேல் வைக்கிற வரைக்கும் நான் தோக்க மாட்டேங்க. நீங்க ரஜினின்னு எழுதுறீங்க, நீங்க ரஜினின்னு எழுதி பாருங்க. ரஜினி, அவர் RAJINI போறது இல்ல, RAJNI போறாரு. 10ஆம் நம்பர் பேரு. விஜய்னு எழுதி பாருங்க 10, விஷால் 19. இப்ப கையெழுத்து போட சொல்றாரு சார், என்ன பண்ணிட்டோம்? போடாதீங்க, டைலூட் பண்ணுங்க. நீங்க அவர் தப்பே பண்ணிதான் நீங்க சாரி கேளுங்க. இந்த வாழ்க்கையில பின்வாங்காதீங்க. உங்க குழந்தைகளுக்கு அப்பா மிஸ் ஆகக்கூடாது.
இது அவருடைய பேட் டைம்ல தவறான முடிவு எடுக்கிறாரு. இப்ப சொன்னா அவர் புரிஞ்சுக்க மாட்டாரு. எப்படி இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இப்போ? இல்ல இப்ப நான் இப்ப பிசினஸ் growth ஆகிட்டே இருக்கேன். இன் ஃபியூச்சர்ல இன்னும் டெவலப் ஆகணுங்கிற ஆஸ்பெக்ட்ல ஒரு இது முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டா உங்களோட இது ஆட் பார்த்தேன். அதனால இப்ப நீங்க பேசுறது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த இப்ப நீங்க பேசின ஒரு இதுலதான் நான் என்ன சொல்றது, அந்த நெப்போலியன் ஹில் எல்லாம் எடுத்து காட்டினீங்க இல்லையா, அது ரைட் வே கரெக்டான இதான் நீங்க வழி நடத்துறீங்கன்னு நம்புறேன். உண்மையாலுமே